ஸோ இன்னைக்கு நம்ம குரோமோசோம்ஸ், டிஎன்ஏ அண்ட் ஜீன்ஸ் அப்படின்ற டாபிக் பற்றி பார்க்கலாம். குரோமோசோம், டிஎன்ஏ, ஜீன்ஸ் இது எல்லாமே வந்து கம்போஸ்டு தான். குரோமோசோம்குள்ளே தான் டிஎன்ஏ இருக்கும், டிஎன்ஏக்குள்ளே தான் ஜீன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஹியூமன் பாடி வந்து பார்த்தீங்கன்னா மில்லியன் ஆஃப் செல்ஸ் வந்து இருக்கும். ஒரு ஹியூமன் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் மில்லியன் ஆஃப் செல்ஸ். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பேசிக் ஃபினாமினா. இதில் வந்து நியூக்ளியஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த நியூக்ளியஸ் அப்படின்றதுக்குள்ள ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். நீங்கள் அனிமல்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணும் போது பார்ப்பீங்க, ஒரு ஃப்ளோட்டிங் பால் மாதிரி இருக்கும், அதுதான் நியூக்ளியஸ். அதுக்குள்ளே வந்து த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் காயில் பண்ணி இருக்கும், அதுதான் வந்து குரோமோசோம்ஸ். ஸோ அந்த குரோமோசோம்ஸ் அப்படின்றது வந்துட்டு இந்த டேர்மை காயின் பண்ணுற பேர் வந்து வால்டர். ஸோ WALTEYER. ஸோ in 1888 தி குரோமோசோம்ஸ் ஆர் தி கேரியர் ஆஃப். ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு நம்மளால் ஹெரிடிட்டியை எடுத்துகிட்டு போக முடியுது அப்படின்னா ஜெனடிக் மெட்டீரியலாக தான் முடியும். அந்த ஜெனடிக் மெட்டீரியல் வேறு யாரும் இல்லை, குரோமோசோம் தான். ஸோ இந்த குரோமோசோம் அப்படின்றது இன் அகெயின் tightly consolidated coiled chromatin fibers packed with DNA. DNA அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு டெக்ஸோரைபோநியூக்ளிக் ஆசிட். டெக்ஸோரைபோநியூக்ளிக் ஆசிட் அப்படின்ற ஆசிட் கூட குரோமாட்டின் ஃபைபர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த குரோமாட்டின் ஃபைபர்ஸ் வந்து இந்த டிஎன்ஏவை நல்லா காயில் பண்ணி பேக் பண்ணி வச்சிரும். அதுதான் வந்து குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஹைலி டென்ஸ் அண்ட் காயில்டாக இருக்கும். இது எல்லாமே வந்து ஒரு உருண்டை மாதிரி இருக்கும். இப்படி வந்து அப்படி உருண்டை மாதிரி சுற்றி 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 இருக்கும். இது வந்து இந்த செல் டிவிஷன் போது தான் இந்த ஒரு ஸ்ட்ரக்சரே வந்து அட்டைன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி எப்பவுமே இருக்காது. குரோமோசோம்ஸ் அப்படின்றது உருண்டை மாதிரி இப்படி தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு செல் டிவிஷன் போது தனித்தனியாக நமக்கு தெரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜீன்ஸ் அப்படின்றது செக்மெண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஜீன்ஸ் இஸ் செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ which is responsible for inheritance of the. நம்ம இந்த முன்னாடி பார்த்தோம்ல டைஹைப்ரிட் கிராஸ், இதுலலாம் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன் ட்ரைட், இதெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா which is responsible with genes. So each gene is present at a specific position. ஒவ்வொரு குரோமோசோம்லேயுமே வந்து லோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு குரோமோசோம் இருக்கு இல்லையா, இந்த குரோமோசோமில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஜீன் இருக்கலாம், இந்த இடத்துல ஒரு ஜீன் இருக்கலாம், இந்த இடத்துல இப்படி ஜீன்ஸ் இந்த இடத்துல இருக்கலாம். இதை பேர் தான் லோக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லோக்காயில் வந்து ஜீன்ஸ் வந்து உட்கார்ந்து இருக்குமா. ஓகே, டியூரிங் செல் டிவிஷன் the genetic material present in the genes are then passed from one generation to other. ஒரு ஜென்ரேஷன்லேருந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இந்த ஜீன்ஸ் அப்படின்னு சொல்கிறது பாஸ் ஆன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ நடக்கும்னா செல் டிவிஷன் மூலயமா நடக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து எத்தனையோ செல் டிவிஷன்ஸ் வந்து நம்ம பாடியில் நடந்துட்டு தான் இருக்குது. அப்போ வந்து ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம்னா என்னென்னு பார்த்துடலாம். குரோமோசோம் வந்து தின்னாக லாங்காக த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். இது வந்து ஐடென்டிக்கல் காப்பி ஆஃப் ஸ்டான்ஸ். ஓகே, ஸோ இதை வந்து சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. குரோமோசோம் வந்து தனியாக இருக்காது, பேராக தான் இருக்கும். ஸோ அந்த அதுலேருந்து ஒரு பேரை எடுத்து இந்த பேரில் ஒரு குரோமோசோம் மாத்திரம் அப்படின்னு சொன்னால் குரோமாமெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சிஸ்டர் குரோமாமெட்ஸ். தே ஆர் ஹெல்ட் டுகெதர் பை எ சென்ட்ரோசோம். இங்கே பாருங்களேன். ஸோ இது வந்து ஒரு சிஸ்டர் குரோமாமெட்ஸ், இது வந்து ஒரு சிஸ்டர் குரோமாமெட்ஸ். இது ரெண்டுமே வந்துட்டு த ஜாயிண்ட் போர்ஷன் இஸ் தேர். இதுதான் வந்து சென்ட்ரோசோம். ஓகேயா. ஸோ ஓகே, ஈச் குரோமாமெட்ஸ் வந்து ஸ்பைரலி காயில் தின் ஸ்ட்ரக்சர். இந்த குரோமாமெட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த குரோமாமெட்ஸை வந்து அகெயின் டிவைட் பண்ணால் இதில் வந்து ஸ்பைரலாக காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்பைரலி காயில்டு, இது வந்து ஒரு குரோமாமெட்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்பைரலாக காயில் ஆகிருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது பேர் வந்து குரோமோமினா. இன்னுமே நம்ம டிஎன்ஏக்கு வரல, இந்த குரோமாமினாக்குள்ளே தான் டிஎன்ஏவும் இருக்கும். இந்த குரோமாமினா ஹாஸ் அ நம்பர் ஆஃப் பீட் ஸ்ட்ரக்சர் along with its lens cross chromomer.
இந்த ஸ்பைரலா காயிலா இருக்கு இல்லையா, இதெல்லாம் அலைன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது பேர் வந்து குரோமாமெட்ஸ். இது வந்து பீட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் டெஃபினேஷனாக இப்போ நம்ம படிக்கிறோம். பட் நீங்கள் வந்து 12th போனீங்கன்னா இது எப்படி ஒவ்வொரு பேக்கிங் எப்படி அப்படின்றதுக்கு தனியாக ஒரு டாப்பிக்கே இருக்கும். ஸோ இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் என்னென்னு படிக்கிறீங்க, பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் இது அதுக்குமே இல்லை. ஓகேயா? ஸோ இது வந்து 12th படிக்கும்போது இன்னும் டீட்டெயிலாக படிப்பீங்க. The chromosome that are made up of DNA, RNA, chromosomal protein. ஓகே, டிஎன்ஏ இருக்கு. ஓகே, குரோமோசோம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து எதால மேடா இருக்கு அப்படின்னு சொன்னா டிஎன்ஏ, ஆர்என்ஏ, குரோமோசோமல் புரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தாலையும் சேர்த்து தான் ஆயிருக்கு. சர்டைன் மெட்டாலிக் அயான்ஸ் இது எல்லாமே வந்து சேர்த்து தான் நம்ம குரோமோசோம் அப்படின்னு சொல்றோம். புரோட்டீன் ப்ரொவைட் ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட் டு குரோமோசோம். இந்த புரோட்டீன்ஸ் அப்படின்றது தான் நமக்கு வந்து இந்த குரோமோசோம்க்கு ஒரு ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட் கொடுக்குது. எல்லாத்தையுமே காயில் பண்ணி எம்பெட் பண்ணி ஒன்றா வைக்கிற இது வந்து இந்த புரோட்டீனோடது தான். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குரோமோசோம் வந்துட்டு என்னென்ன ரீஜன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரைமரி கன்ஸ்டியூஷன் இங்கே மாதிரி ஒரு வெட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, primary constitution. The primary constitution, two arms of the இது ரெண்டு ஆர்ம்ஸும் ஒரு இடத்துல மீட் பண்ணோம். அது பேர் சென்ட்ரோசோம், சென்ட்ரோமெரி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது சென்ட்ரோமெரி அப்படின்ற இடத்துல மீட் பண்ணோம். சென்ட்ரோமெரி இஸ் a region where the spindle fibers attached to itself. இந்த இது வந்து பிரிஞ்சு போய் செல் டிவிஷன் அப்போ இந்த இடத்துல வந்து பிரிஞ்சு போகும். ஸோ அந்த பிரிஞ்சு போகிற ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த பிரிஞ்சு போகிற ரீஜன் இருக்குது இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்து பிரிஞ்சு போகும் செல் டிவிஷன் அப்போ. ஸோ இந்த பிரிஞ்சு போகும்போது ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து இங்கே இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ரெண்டும் இழுத்து இதை வந்து டிவிஷன் ஃபார்ம் பண்ணும். அதுக்காக தான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து இந்த இடத்துல தான் ஃபார்ம் ஆகும், இந்த சென்ட்ரோமியர் அப்படின்ற இடத்துல தான். இந்த சென்ட்ரோமியர் அப்படின்ற இடத்துல தான் வந்து ஸ்பிண்டில் டிவிஷன் வரும். ஓகே, ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து டிவிஷன் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து செகண்டரி கன்ஸ்டியூஷன். செகண்டரி கன்ஸ்டியூஷன் அப்படின்றது எந்த பாயிண்ட் ஆஃப் தி குரோமோசோமில் வேணுனாலும் இந்த செகண்டரி கன்ஸ்டியூஷன் நடக்கும். நான் இங்கே சொன்னேன்ல இந்த இடத்துல தான் பிரியும் அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் வந்து இங்கே கூட பிரியலாம், சம்டைம்ஸ் வந்து இந்த இடத்துல கூட பிரியலாம். இந்த மாதிரி எந்த இடத்துல வேணாலும் பிரியலாம். அப்போ அந்த இடத்துல பிரிஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து நியூக்ளியர் ஜோன் ஆர் நியூக்ளியர் ஆர்கனைசேஷன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த நியூக்ளியோலஸில் ஃபார்ம் ஆகுது இல்லையா, நியூக்ளியஸில் நியூக்ளியோலஸ்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. செல் ஸ்ட்ரக்சர் அப்போ நியூக்ளியோலஸ்னா என்ன, நியூக்ளியஸ்னா என்ன அப்படிலாம் படிப்பீங்க. ஸோ நியூக்ளியஸ்குள்ளே தான் நியூக்ளியோலஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ டீலோமர் அப்படின்னா ஸோ இதான் டீலோமர். ஸோ அந்த டீலோமர்ன்றது எண்டு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொலாரிட்டி இருக்கும். இது ரெண்டு குரோமோசோமையும் சேராமல் பார்த்துக்கும். இது வந்து ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். சேட்டலைட் அப்படின்னு சொன்னால் சம் ஆஃப் தி குரோமோசோம் ஹாவ் அ நோப் லைக் அப்பெண்டிச்சர். நோப் மாதிரி ஒரு அப்பெண்டிச்சர் இருக்கும் ஒரு எண்டில். ஸோ இதுதான் சேட்டலைட் அப்படின்னு சொல்கிறாங்க. The chromosome with satellite are called SAT chromosome. எல்லா குரோமோசோம்லையுமே சேட்டலைட் இருக்காது. சில குரோமோசோமில் ஒரு நோப் மாதிரி, நோப்னா இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த நோப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு சில குரோமோசோம்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு சாட் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டயக்ராம் வந்து இங்கே இல்லை, ஏதோ இருக்குது. சேட்டலைட்ன்றது இந்த நோப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால். ஓகே, ஸோ இதான் டீலோமர். இது வந்து செகண்டரி கன்ஸ்டியூஷன் நடக்கிற இடம். இந்த இடத்துல வந்து குரோமோசோம் வந்து பிரியலாம் நான் சொன்ன மாதிரி, இல்லை இந்த இடத்துல குரோமோசோம் பிரியலாம். ஸோ எங்கே வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம் பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர் அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். கேரியோடைப். ஸோ இதோட செகண்ட் ஹாஃப் ஆஃப் வீடியோவும் பார்ப்போம். தேங்க்யூ.